நிச்சயமாக நல்ல கேள்வி கேட்டீங்க. சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டம சனி வேறு போயிட்டுருக்கு. எரியற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுன மாதிரி வேற இந்த நபர்கள் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முதல்ல இந்த ராசி அன்பர்கள் எப்போ பிரச்சனை வருதுங்களா, இவங்க வந்து இதில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு, இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில வரதுக்கு என்ன சார் பரிகாரம் பண்ணிக்கலாம்? நிச்சயமாக எனக்கு இந்த சொத்தை பிரிக்கும் பொழுது அதே வருத்தம் தான். அதே இது சொந்த பந்தம், இந்த பூர்வீக ஊரில் எல்லாமே நல்லா பேசுகிறாங்க, ஒரு சின்ன ஒரு விஷயம் கேட்டோம் இல்லைன்ட்டாங்க. இதெல்லாம் இந்த ராசி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருச்சு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் வந்து அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். அஸ்ட்ராலஜர் அப்படிங்கும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜாதகம் ஜோதிடம் நீங்கள் பார்த்துக்கலாம். நியூமராலஜி அப்படிங்கும் பொழுது எண் கணிதமும் அடங்குங்க. எண் கணிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவை, என்ன நம்பர்ஸ் வேணும், காருக்கான நம்பர் உங்களுக்கு வேணுமா, மொபைல் நம்பர் உங்களுக்கு தேவையா, மொபைல் நம்பர் எந்த நம்பர் உங்களை நல்லா உயர்த்தி விடும், எந்த கார் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணால் நல்ல உயரத்திற்கு செல்ல முடியும், இந்த மாதிரி எண்கள் மூலமா பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். நியூமராலஜி சாருக்கு தெரியும்னு சொல்லிட்டேன். இவங்க வேற யாருமே இல்லை, நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கு சார். உங்க பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. மக்களுக்கு நீங்க கொண்டு செல்லக்கூடிய விதங்களும் அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு. ரொம்ப சூப்பரா நீங்க புக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு புத்தகத்தை படிச்சாலே போதும், மக்கள் வந்து அவங்களும் ஒரு ஜோதிடர் ஆயிடலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த புக்கில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கு. நான் படிச்சு பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அதை மக்களுக்கு அந்த புக்கையும் நான் இப்போ அறிமுகப்படுத்திடுறேன். இதுதான் அந்த புக்கு. இந்த புக்கை நீங்கள் படித்தாலே போதும், நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடர் ஆவதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த ஒரு புக்கில் இருக்குங்க. இந்த ஒரு புக்கை படித்தா மட்டும் போதும், நமக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக பழகிக்க முடியும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ஜாதகம் பார்ப்பதற்கு இந்த ஒரு புக்கு போதும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தெளிவான விளக்கங்கள் வந்து இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக்கை சார்கிட்ட கொரியரில் வாங்கிக்கலாம். அதை தவிர்த்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் இந்த புக் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான டாபிக்கு நம்ம போயிடலாம் சார். ரொம்ப சிறப்பான டாபிக் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு மூளையை கசக்கி இந்த டாபிக் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா டிப்ரெஷன். டிப்ரெஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் சார், காமனான ஒரு விஷயம்னு சொல்லிடலாம். ஸோ ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய அந்த நபர் வேறு ஒரு ராசிக்காரராக இருக்கலாம், இல்லை அவங்க ராசிலே இருக்கலாம், யாராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அழகாக இன்னைக்கு பார்த்துடலாம். அதை பற்றி மக்களுக்காக சொல்லிடுங்களேன். முதல்ல வணக்கம். டிப்ரெஷன் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, சொத்து சேர்க்குற மாதிரி எல்லாரும் சேர்த்து வச்சுருக்கிற ஒரு காரணம் பார்த்திங்கன்னா அது டிப்ரெஷனாக தான் இருக்குது. உண்மை. ஏன்னா டிப்ரெஷனுங்கிறது இது ஒரு வித நோய் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். முதல்ல இந்த எந்த சொத்து இருக்கோ சுகம் இருக்கோ, இந்த டிப்ரெஷன் விட்டு வெளியே வந்தாலே நமக்கு மூளை கரெக்டாக இருந்து பர்ஃபெக்ட், அந்த தெளிவான மனநிலை வந்து எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியது. ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இப்போ யார் என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுட்டா அவரை விட்டு விலகி நிற்பது நல்லது, இல்லை தவிர்த்தரலாம். குறிப்பிட்ட ராசி மாதிரி குறிப்பிட்ட உறவுகளில் ஒரு ராசிக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில உறவுகள் ஒரு சில வேலை செய்யும் அந்த மாதிரி வரும். ஒருத்தருக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சிலர் கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை மாமியார் மாமனாராக இருக்கலாம், இல்லை நண்பர்களாக இருக்கும். இதே இது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில், சார் எனக்கு வர கிளைண்ட்லாம் இப்படி பிரச்சனையாகவே இருக்குது, பணம் என்கிட்ட வாங்கினவங்க திருப்பி கொடுக்கல. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு தொந்தரவு கொடுக்குது. உங்கள் ராசிக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வரும், ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரியாமல் வாங்குற வரைக்கும் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த அனுபவிக்கும் போது எனக்கு கஷ்டம் தெரியும். அப்போ அந்த டிப்ரெஷன் நபர் இந்த ராசியில் தெள்ள தெளிவாக சொல்ல போகிறேன். நிச்சயமாக மக்களுக்கு பயனுள்ளதாக மாறப்போகுது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய, தொந்தரவு கொடுக்கக்கூடிய, டார்ச்சர் பண்ணக்கூடிய அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஸ்டெப் விலகி இருக்கிறதே நல்லது. ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம இப்போ பார்த்துடலாம் சார். ஒவ்வொரு ராசிக்கும் அந்த மன உளைச்சலை, டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய நபர் யாராக இருப்பாங்க, அவங்கக்கிட்டேருந்து ஒரு 2 அடி விலகி இருக்கிறது நல்லதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்ம ராசி. பொதுவாகவே சிம்ம ராசி என்னை யாருமே தேடலை, என்னை யாருமே புரிஞ்சுக்கலன்னு அடிக்கடி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு அந்த மன உளைச்சலையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நபர் உறவா அல்லது நட்பா சார்?
நிச்சயமாக நல்ல கேள்வி கேட்டீங்க. சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டம சனி வேறு போயிட்டுருக்கு. எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுன மாதிரி வேற இந்த நபர்கள் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முதல்ல சிம்ம ராசி தனித்துவமான ராசிங்க. எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் ஏங்குற ராசி. ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்கணும், அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கும். ஆனால் இவங்க கூட்டிலே பல பேர் கல்லை எறிந்தார்கள். பசுந்தோல் போத்திய புலி மாதிரி பல பேர் வேலை செஞ்சுட்டாங்க. அதுதான் முதல்ல இந்த ராசி அன்பர்கள் எப்போ பிரச்சனை வருதுங்களா, அந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் மிகப்பெரியதாக இருக்கும். பூர்வீக ஊரில் இருக்கிற நபர்கள் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட இவர்கள் மிகப்பெரிய பாதகத்தை கொடுத்துட்டாங்க. என்னங்க சொந்தக்காரங்க தாயா பிள்ளையாக பழகணும் எல்லாம் பேசுனாங்க, ஆனால் பணம் காசு சொத்துன்னு வரும்போது பேசிய வார்த்தைகள் இவ்வளோ வருத்தத்தை கொடுக்குது. நான் அப்படி நினச்சி பழகலைன்னு சொல்லாத சிம்மம் இல்லை. எனக்கு இந்த சொத்தை பிரிக்கும் பொழுது அதே வருத்தம் தான். அதே இது சொந்த பந்தம் இந்த பூர்வீக ஊரில் எல்லாமே நல்லா பேசுகிறாங்க, ஒரு சின்ன ஒரு விஷயம் கேட்டோம் இல்லைன்ட்டாங்க. இதெல்லாம் இந்த ராசி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருச்சு. அப்போ இந்த ராசிக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்களோட இடம் வீடு சொத்து இதில் நீங்கள் எப்பவுமே பர்ஃபெக்டாக நீங்கள் இருந்துக்கங்க. உங்கள் உறவுகளிடம் நீங்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டிய ராசி இந்த ராசி. இந்த ராசி எப்போவுமே இன்னொரு விஷயம் ரொம்ப கவனிச்சிக்க வேண்டிய விஷயம்னா பிஸ்னஸில் இந்த ராசி அன்பர்கள் பிஸ்னஸில் நல்ல திறமையானவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க. நான் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இருந்தீங்களா, இவங்க கீழே லேபரை ஃபேமிலி மெம்பர் மாதிரி பார்த்துக்குவாங்க. ஆனால் அதே மாதிரி திருப்பி பார்ப்பாங்களா, அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க ஆதாயம் இருக்கிற வரைக்கும் உங்களை அண்ணேம்பாங்க அக்காம்பாங்க. முடிஞ்ச அப்புறம் உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் லேபரிடம் ஒரு சில ரகசியத்தை நீங்கள் மறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஓப்பனாக எல்லாமே சொல்லி கொடுத்துட்டீங்க. என்ன நடந்ததுன்னா அவங்க வெளியே போய் அதுக்கு நான் தான் காரணம், அந்த டெவலப் ஆனதுக்கே நான் தான் காரணம்னு சொல்லும்போது தெரியும், நான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கேன், ஆனால் இது எப்படி ஆயிடுச்சுன்னு அந்த விஷயங்களை கவனமாக பயன்படுத்த வேண்டிய ராசி இந்த இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் எதுனா, வேலைக்கு போகிற இடத்துல இப்போ இந்த வேலை செய்யும் இடத்துல இவங்க வந்து கேட்பாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் பார்ட்னராக நானும் நீ சேர்ந்து ஒன்று பண்ணுவோம், வெளியே இடத்துக்கு போகிறது இடம் வாங்கலாம் இல்லை வீடு ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த என்வாயன்மெண்ட் பீப்புள்கிட்ட ரொம்ப கவனம். எதுனா பார்ட்னர்ஷிப், இடம் வாங்கலான்னு சொல்லுவாங்க, கூட்டாக சேர்ந்து வாங்குவாங்க, பெனிஃபிட் அவங்க எடுத்துக்குவாங்க, வேலை நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஒரு டூர் போகிறாங்க, வேலை செய்கிற இடத்துல அத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, திடீர்னு அவங்க கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க, அட்வான்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. இது சின்ன விஷயம் இல்லை. இதே பெரிய முதலீடாக இருந்துச்சுன்னா அப்போ தன் வேலை பெரிய அமௌண்ட் போய் மாட்டிக்கும். அப்போ தன் வேலை செய்ய இருக்கும் நபர்களிடம் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா நீங்கள் யோசிக்கிறது, பார்ட்னர் வேண்டாம் தனித்தே பண்ணிக்குவோம், கூட்டுன்னா கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு தைரியமாக சொல்லிடுங்க. அப்படி கூட்டுனா நிச்சயமாக உறுதியாக அவங்க பண்ணுவாங்களா கொடுப்பாங்களா அதை தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும். ஏன்னா நிறைய சிம்மராசி சொல்கிறது, நான் அவசரத்துக்கு பணம் உதவி பண்ணேன், ஆனால் எனக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல கொடுக்கல, என்னோடய பணம் அவங்கக்கிட்ட இருக்குது, கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு, சண்டை தான் வர நேரம், ரிட்டன் பணம் வரல அவங்க ஏமாற்றிட்டாங்க. இந்த ராசி என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்டில் போட்ட பணம் போச்சு, ட்ரேடிங்லேயும் போனது, அது இல்லாமல் கிரிப்டோவில் போடுறேன்னு சொன்னது, ஆக மொத்தம் இவங்க பணத்தை வேற எங்கேயோ முதலீடு பண்ண வச்சுட்டு பிளாக் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலைங்கிறதா வருத்தம். அது ஒரு வழிவகைகள் சொன்னால் பரவாயில்ல. அப்போ பழியும் பாவமும் சிம்மம் தான் அழித்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த சொன்ன நபர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு பெரிய முதலீடெல்லாம் இனி கவனமாக தான் இருக்கணும். நிச்சயமாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய சிம்மமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் உறவுகளில் யாராவது சிம்மமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவுன்னே சொல்லலாம். இவங்க வந்து இதில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு, இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில வரத்துக்கு என்ன சார் பரிகாரம் பண்ணிக்கலாம்? நிச்சயமாக அந்த பரிகாரம் உண்டு. ஒவ்வொரு அம்சத்துக்கும் மாறும் புது பரிகாரம் கொடுக்குறோம். அந்த இண்டிவிஜுவல் பாயிண்ட் பரிகாரம் வேறு. புது பரிகாரமாக இந்த ராசிக்கு நான் எப்பவுமே சொல்லுவோம், தீப வழிபாடுங்க. ஒவ்வொரு ராசிக்கு பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ண சொல்லுவோம், நடந்து போங்கன்னு சொல்லுவோம், மந்திரங்கள் சொல்லுவோம். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஜோதி வழிபாடு, இப்போ யாகத்தின் மூலம் இது மாதிரிலாம் பண்ணும் பொழுது நிச்சயமாக வெளிப்பாடுது. நீங்கள் தீபம் ஏற்றி மனதார உருகி வேண்டுதல் பண்ணுங்கள். அதில் நான் மாலையாக போட்டு ஒருத்தர் நீங்கள் கையில் வாய்ப்பு இருந்தால் இல்லை கடையில் மாலை வாங்கி போட்டு பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுதுங்க. சூப்பர் சார். ரொம்ப எளிமையான வழிபாடு தீப வழிபாடு தான் சார் சொல்லியிருக்காங்க ஒரு பொது பரிகாரமாக. இந்த ராசிக்கு டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்னு ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருந்திருக்கும். நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மன அழுத்தம் அப்படிங்கிறது மனநோயாக மாறுறதுக்குள்ளே நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாகணும். ஸோ மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்கக்கிட்டேருந்து மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய அந்த நபர்கிட்டேருந்து அவங்க விலகி இருக்கட்டும். அதே மாதிரி சாரை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். நீங்களே ஜோதிடர் ஆகணும், உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்
புக்கை வாங்கி ஒரு முறை படித்து பாருங்கள். இந்த புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன் முழுசாக உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், நீங்களும் ஒரு வல்லுனரான ஜோதிடர் ஆயிடலாங்க. இந்த புக்கு வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இல்லை சாரோட நம்பருக்கு, வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அவர்கிட்டேருந்தும் நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.